எம்பெருமான் திருவடிகளே சரணம். எம்பெருமாட்டி திருவடிகளே சரணம். ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். இன்னைக்கு 4000 திவ்ய பிரபந்தம். அந்த பிரபந்தத்தை எனக்கு தெரிஞ்ச நான் அனுபவித்த அந்த அமுத துளிகளை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இந்த பிரபந்தத்தை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன். எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனுடைய சிறப்புகள் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். அவனை சரணாகதி அடையிறதுனால என்னென்னலாம் நமக்கு கிடைக்கும், எப்படிலாம் அவனை சரணாகதி அடையலாம், எப்படிலாம் எளிமையாக இந்த நம்ம எளிமையான வாழ்க்கை வாழற சாதாரண மக்கள், நம்ம யோகிகளோ ஞானிகளோ கிடையாது. எளிமையான முறையில் எப்படி அவனை நம்ம அடைய முடியும், சரணாகதி அடையிறதன் மூலமாக தான் அவனை அடைய முடியும். அதை எப்படி நம்ம அடையலாம், சரணாகதி எப்படி செய்யணும், முதல்ல அவனை எப்படி சரணாகதி அடையணுங்கிறதே தெரியாது நமக்கு இல்லையா. வெறுமை சரணம்னு சொல்லிட்டா போகாது இல்லையா. உள்ளன்போத அவனே எல்லாம் கதி அப்படின்னு நம்ம இருக்கணும். அந்த மாதிரி எப்படி அவன்கிட்ட போகிறது அப்படிங்கிறது எளிமையான முறையில் நம்ம புரிஞ்சிக்கணும். அப்படிங்கிறதுக்காக ஆழ்வார்கள் அவதரித்தான். இவா யாருனாக்கா எம்பெருமானுடைய 12 ஆயுதங்களுமே ஆழ்வார்களாக அவதரித்து இந்த 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற பாசுரங்களை நமக்கு தந்திருக்கா. இந்த ஆழ்வார்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் இருந்தவா. அவள் பாடின அந்த பாடல்களை திரட்டி ஒரு தொகுப்பாக ஆழ்வார்கள் அருளி செயல் அப்படின்னு சொல்லிட்டு நாதமுனிகள் நமக்கு தந்தார். அதுக்கப்புறமா வந்த மணவாள மாமுனிகள் திருவரங்கத்தமுதனார் எழுதின ராமானுஜ நூற்றந்தாதி அதையும் சேர்த்து 4000 பாசுரங்களாக அதை தொகுத்து அதுக்கு 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயரையும் வச்சு நமக்கு அருளி செய்திருக்கிறார். திவ்யன மேலான, பிரபந்தம்னா தொகுப்பு, பலவிதமான பாட்டுகளின் தொகுப்பு பிரபந்தம். இது 24 தொகுப்புகளாக தொகுத்திருக்கார். எப்படின்னாக்கா பெரியாழ்வார் திருமொழி, பெரிய திருமொழி, திருவாய்மொழி, நாச்சியார் திருமொழி, திருமாலை அப்படின்ட்டு 24 தொகுப்புகளாக இருக்குது. இந்த அமுத கடலுக்குள்ளே நம்மளால் மூழ்கி முத்தெடுக்க முடியாது. ஏன்னா நம்மளாம் சாதாரண மக்கள். எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, என்ன ரொம்ப 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 சாதாரணம். இருந்தாலும் இந்த பிரபந்தத்தை நான் அனுபவித்ததை சின்ன சின்ன துளி, சிறு துளிகளை தான் நான் அனுபவிச்சிருக்கேன். அந்த சிறு துளிகளையும் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால் எல்லா பிரபந்தத்தில் எல்லா பாசுரமும் என்னால் சொல்ல முடியாது. ஒரு சில பாசுரங்களை நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏதாவது தவறுதலாக நான் சொன்னேன்னாக்கா அதை க்ஷமிக்கணும். இப்போது பிரபந்தத்தை சேவிக்கலாம். பெரியாழ்வார் திருமொழியிலேருந்து முதல்ல ஆரம்பிக்கிறேன். ஏன்னா பெருமாளுக்கே பல்லாண்டு பாடினவர் அவர், அந்த விஷ்ணு சித்தர். அதனால் பெருமாளாலேயே பெரியாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பட்டம் சூட்டினார், பெரியாழ்வார்க்கு அப்படின்னு பெருமாள். அதனால் அந்த பெரியாழ்வார் திருமொழியிலேருந்து முதல்ல ஆரம்பிக்கிறேன். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம், மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு, உன் சேவடி செவ்வி திருக்காப்பு, அடியோ மோதும் நின்னோதும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு, வடிவாய் நின்வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, அடியோ மோதும் நின்னோதும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு, வடிவாய் நின்வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, வடிவார் ஜோதி வலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு, வடிவார் ஜோதி வலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு,
பதைபோர்வுக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டு. பதைபோர்வுக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம். மல்லர்களை வென்ற பராக்கிரமுள்ள தோள்களை உடைய நீலமணி போன்ற நிறமுள்ளவனே, பலாயிரம் ஆண்டுகளிலும் எண்ண முடியாத லட்சம் கோடி ஆண்டுகளிலும் உனது சிவந்த திருவடிகளின் அழகுக்கு நிறைவான பாதுகாப்பு இருக்கட்டும். அடியார்களான எங்களுக்கும் திருமாலான உனக்கும் பிரிவு ஏற்படாமல் பலாயிரம் ஆண்டுகள் தினமும் மங்களமாய் இணைந்திருக்க வேண்டும். உனது மார்பின் வலப்பக்கத்தில் உறையும் மகாலட்சுமி பல ஆண்டுகள் உனக்கு மங்களத்தை கொடுத்து கொண்டு வீற்றிருக்கவும், உனது வலக்கரத்தில் பிரகாசித்து கொண்டிருக்கும் சுதர்சன சக்கரமும் யுத்த சமயத்திலே முழங்கும் பாஞ்சசன்யம் என்ற சங்கும் எப்பொழுதும் மங்களம் உள்ளவையாக இருக்க வேண்டும். என்ன ஒரு அழகாக அந்த பெருமாளுக்கு பல்லாண்டு கூறியிருக்கார் பாருங்க பெரியாழ்வார். அவ்வளோ கரிசனம் அந்த குழந்தை மேலே, அப்படி குழந்தையாவது அந்த அவரை நினச்சிக்கிறார். அவருக்கே பல்லாண்டு பாடியிருக்கார். அந்த பெரியாழ்வார் திருமொழியிலேருந்து ஒரு சில பாசுரங்களில் ஒரு பாசுரத்தை மட்டும் இப்போ சொல்லி நான் விடை பெறுறேன். கண்ணன் பிறந்துட்டான். ஆயர்பாடியே திமிலோகப்படுறதான். அது எப்படி அவள்லாம் சந்தோஷப்படுறாங்கிறது அந்த பெரியாழ்வார் பாசுரங்களில் சொல்லி 10 பாசுரங்களில் சொல்லி அதை அனுபவிக்கிறார். அதுலேருந்து ஒரே ஒரு பாசுரத்தை மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். கண்ணன் பிறந்த அந்த ஆயர்பாடிய திருக்கோஷ்டியூர் அப்படிங்கிற ஒரு ஊர், அந்த ஊரையே அந்த ஆயர்பாடியாக பாவிக்கிறார் பெரியாழ்வார். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டையூர், வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டையூர், கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தேனில், வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டையூர், கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தேனில், என்னை கிள்ளோ எதிர் எதிர் தூவிட, என்னை கிள்ளோ எதிர் எதிர் தூவிட, கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றே, கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றே. அழகிய மாட மாளிகைகள் நிறைந்த திருக்கோஷ்டியூரில் கேசிகாசுரனை வதைத்த கண்ணன் பிறந்த வீட்டில் அவரது பக்தர்கள் கூடி ஒருவர் மீது ஒருவர் எண்ணெயையும் வாசனை பொடியையும் வீச அது கீழே விழுந்து அவர்கள் கால் பட்டு குழம்பி முற்றம் முழுவதும் சேரா போயிருந்தான். அந்த மாதிரி இதே மாதிரி கிட்டத்தட்ட 10 பாசுரங்கள் அவன் பிறந்த தினத்தை அவளை எப்படிலாம் கொண்டாடுறா, அந்த எளிய கோபியர்கள் எப்படி கொண்டாடுறாங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஓடுவார் விழுவார் உகந்தாலிப்பார், நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார், பாடுவார்களும் பல்பறை கொட்டை நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்பாடியே. அந்த ஆயர்பாடியில் உள்ள யாதவர்கள் தங்கள் தலைவனான நந்தகோபனுக்கு அந்த பிள்ளை பிறந்ததை கேட்டதும் சந்தோஷத்தில் தன்னை மறந்து மற்றவர்களாம் செய்தியை சொல்கிறதுக்கு ஓடுறாளாம். எல்லாரும் கண்ணன் பிறந்துட்டான் கண்ணன் பிறந்துட்டான்னு. அந்த மாதிரி ஓதும்போது சில கீழே விழறாளாம். அவள் கீழே விழும்போது உடம்பெல்லாம் அந்த சேறு பூசிக்கிறதான். அப்போ எல்லாரும் அவளை பார்த்து சிரித்து கை தட்டி ஆரவாரிக்கிறாள். சில பேர் குழந்தைய பார்க்குறதுக்கு ஓடி போகிறா, இன்னும் சில பேர் பறையடிக்கிறா, இன்னும் சில பேர் பாடி சிரிக்கிறா. இந்த மாதிரி அந்த ஆயர்பாடியில் இருக்கிற அந்த ஆயப்பாடியை எப்படி குதூகலத்தில் ஆழ்ந்ததுங்கிறத 10 பாசுரங்களை சொல்லியிருக்கார். இனி அடுத்த பாசுரத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.